வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசி பலன். ஏப்ரல் மாதத்துல மேச ராசி பலன் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல கிரகங்களின் பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன மாத பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்துல முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போது நம்ம பார்க்க போறோங்க. இப்போ பொதுவாகவே மேச ராசிக்காரங்க இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல கோச்சார கிரகங்கள் பாத்தீங்கன்னா, குரு பகவான் மேச ராசியில குரு பகவானும் புதன் பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில சனி பகவானும் செவ்வாய் பகவானும், மீன ராசியில பாத்தீங்கன்னா ராகு பகவானும் சுக்கிரனும் ராகு பகவானும் சுக்கிரன் இருக்குங்க. இது பார்த்துட்டீங்கன்னா அந்த கிரக நிலைகளோட கோச்சாரம்ங்கிறது இருக்கு. இப்ப மீன ராசியில பொறுத்தளவு பார்த்துட்டீங்கன்னா சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்யறாரு. கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் அதிபதி உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. அவர் சனியோட சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்துல இருக்காரு. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல விரைஸ்தானத்துல போறாரு. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஒரு லாபத்தையும் கொடுக்கும், ஒரு தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் கொடுத்து 12ஆம் இடத்துக்கு விரையாதிபதி வரும்போது பாத்தீங்கன்னா சுப விரயங்களா மாத்துவார். அப்படி சுப விரயங்களா மாற்றும் போது என்ன ஆகும்னா உங்க ராசியில இருக்கிற புதன் பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா வக்கரம் அடைகிறார். அதாவது மேச ராசியில இருக்கிற புதன் பகவான் மீன ராசிக்கு மாறுறாரு. அப்படி மீன ராசிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா உங்க ராசியில குரு பகவான் இருக்கிறதுனாலயே குரு புதன் சேரும் போது ஒரு ஞானக்காரகன் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தெளிவான முடிவா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா இந்த மாதத்துல இருக்கும். 2ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். இப்ப இந்த சுக்கிரன் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல மீன ராசியில உச்சம் பெற்றிருக்காரு. அப்படி மீன ராசியில உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல விசேஷங்கள், பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றங்கள், இழந்த செல்வங்களை மறுபடியும் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எப்பயுமே வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானங்கிறது நல்லா இருந்தாதான் மற்ற செல்வங்கள் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே அமையும். அப்படி இருக்கும்போது உங்க வாக்குஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா உங்க 2ஆவது அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது 12ஆவது அதிபதியோட குரு பகவான் உங்க ராசியில இருக்கும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் வக்கரம் அடையும் போது அது இல்லாம பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு விரைஸ்தானத்துல 12ஆம் இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் பயிற்சியினால இந்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 2-3 மாதத்துல பாத்துட்டீங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாம குழப்பத்துல இருந்திருப்பீங்க, தடுமாற்றங்கள் கொடுத்திருக்கும். இது பண்ணலாமா வேண்டாம யோசனைகளே உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். ஆனா சொன்ன செயல்களை பாத்துட்டீங்கன்னா நினைச்ச விஷயங்களை உங்களால பண்ண முடியாத போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த மாதத்துல ஏப்ரல் மாதத்துல நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதனோட வீட்டுல, அதாவது கன்னியோட வீட்டுல கேது பகவான் இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எப்பவுமே உங்களை சூழ்ந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, என்ன விஷயங்கள் பண்றீங்க அப்படிங்கிற உங்களை சூழ்ந்து ஒரு நண்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாமே சமாளிச்சு வெளியே வரக்கூடிய ஒரு திறமை, ஒரு பக்குவம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த ராசிநாதன்ங்கிறத செவ்வாய் பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல வரும்போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம இப்ப சனியோட செவ்வாய் சேர்க்கப்பட்டிருக்குங்க. அந்த சனியோட கும்பத்துல சனியோட சேர்க்கை பெரும் பொழுது வண்டி வாகனத்துல அருமையான யோகத்தை கொடுக்கும். இப்ப நீங்க ஏதாவது பாத்துட்டீங்கன்னா ஒரு வண்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், இல்ல காருக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதுல ஒரு பிசினஸ் தான் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் அது செயல்படுத்த முடியாம போயிருக்கும்.
அப்படி இருக்கும்போது உங்க விரயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கிறதுனால விரயங்கள் நீங்க வந்து வண்டி வாகனத்துல விரயம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சூரிய பகவானும் புதன் வக்கரம் அடையும் போது வந்து பார்த்துட்டீங்கன்னா சுபகாரியங்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா விரயஸ்தானத்துல ஒரு 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம வந்து சுப விரயங்கள் வீட்டுல ஒரு நல்ல காரியங்களுக்கு நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நல்ல காரியங்கள் எதுனா ஒரு திருமணம் பண்றது, ஒரு வீடு கட்டுறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள். அந்த சுப நிகழ்ச்சிகள் நீங்க பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க திருமண பேச்சு எடுத்திருந்தீங்கன்னா தடங்களா இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும். அது வந்து வீட்டுல ஒரு சுபகாரியங்கள் பேச்சு எடுத்தாவே வந்து பார்த்துட்டீங்கன்னா மனக்கவலைகள் இருந்திருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். அப்படி அந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க இது முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க பேச்சுவார்த்தையில பேசுறீங்கன்னா அது கன்ஃபார்மா இருக்கக்கூடிய ஒரு என்கேஜ்மெண்ட்டே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும். அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம தொழிற்ஸ்தானத்துல உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மகரம், அதுல சனி வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ஜென்மசனியாவும் இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆஃபரா வந்து அந்த இடமாற்றங்கள் வரலாம். அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு இடம் சேஞ்ச், அதை விட நல்ல பெட்டரான இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுல வந்து நல்ல வேலை, இல்ல வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே மட்டும் இல்லாம உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்குங்க. என்கிட்ட இத்தனை நாள் நம்ம ஒர்க் பண்றோம், எந்த ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, ஒரு நல்ல பேர் இல்லை, எவ்வளவுதான் நம்ம ஒர்க் பண்ணாலும் நமக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு பாராட்டுகள் இல்லை அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள பல கவலைகள் இருந்தாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு வரும்போதும் லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகள் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமசீரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமமான நிலையா இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்க ராசியிலே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானும் குரு பகவான் ரெண்டு சேர்ந்து இருக்கு. அப்படி புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுப்பீங்க, ஆனா அது செயல்படுத்த முடியாம போகலாம். ஆனா அந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டான காலகட்டத்துல இது நீங்க கரெக்டா நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால இந்த ஏப்ரல் மாதம் கிரகநிலைகள் கோச்சாரப்படி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு புது பலனா பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு, இந்த கிரகநிலையினால நம்ம ஜனன ஜாதகத்துல கிரகநிலைகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுதான். இப்ப நடக்கக்கூடிய திசைகள் வந்து யோகமான திசையா இல்ல மாரகாதிபதி திசையா அப்படிங்கறத நம்மளுடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும். எப்பவுமே நம்மளுடைய சுய ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா கோச்சாரப்படி கிரகநிலைகள் என்னதான் நெகட்டிவா இருந்தாலும் கூட நம்ம சுய ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு, நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத தரங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.